லோக்கல் உத்தியோகஸ்தர் என்பவர் படைஸ்தல உத்தியோகஸ்தனால் சிபாரிசு செய்யப்பட்டு டிவிஷனல் தளபதியால் படைஸ்தலத்திலே பொறுப்பும் அதிகாரமும் பெற்ற இரட்சணிய சேனை வீரனாவார். இவர் தனது வழக்கமான பணியிலிருந்து பிரிக்கப்படாமல் இரட்சணிய சேனையிலிருந்தும் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் தனது நியமனத்திற்காக கடமையை செய்கிறார். படைஸ்தலத்தில் இருக்கிற உள்ளூர் உத்தியோகஸ்தனுடைய விவரம்: படைஸ்தல சார்ஜன்ட் மேஜர், படைஸ்தல செயலர், படைஸ்தல பொருளாளர், நாடி வந்தோரை தெரிந்தெடுக்கும் சார்ஜன்ட், படைஸ்தல மாணவர் படை பாதுகாவலர், வாத்திய குழு தலைவர், பாடகர் குழு தலைவர், வீட்டுச் சங்க செயலர், படைஸ்தல பத்திரிகை செயலர், படைஸ்தல செய்தி அலுவலர், கொடி சார்ஜன்ட், கருணை சங்க செயலர், 60 வயதின் மேலானோர் மன்ற செயலர், உக்ரானத்துவ செயலர், சிறுவீரர் சார்ஜன்ட், இளைஞர் பொருளாளர், சிறுவர் வாலிபர் பதிவேடு சார்ஜன்ட், வாலிபர் வாத்திய குழு தலைவர், வாலிபர் பாடகர் குழு தலைவர், இளைஞர் சுவிசேஷ குழு தலைவர், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள். ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தனுடைய தகுதிகள் என்ன? இரட்சணிய சேனையில் பதிவு செய்யப்பட்ட வீரனாக இருத்தல் வேண்டும். இரட்சணிய சேனை வீரனுடைய சட்ட திட்டங்களையும் நன்றாய் அறிந்து ஏற்றுக்கொண்டவரும் தன்னுடைய அலுவல்களில் அதை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமுடையவராகவும் இருத்தல் வேண்டும். தனது படைஸ்தல ஆராதனைகளில் ஒழுங்காக பங்கு கொள்பவரும் குறிப்பாக தன்னுடைய பொறுப்புகள் செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தவறாமல் கலந்து கொள்பவராகவும் இருத்தல் வேண்டும். தன்னுடைய பொறுப்பில் கடமை உணர்வுடன் மக்களின் ரட்சிப்புக்காக படைஸ்தல உத்தியோகஸ்தனுக்கு துணை நின்று அதை செய்து நிறைவேற்றுபவராகவும் இருக்க வேண்டும். இரட்சணிய சேனையின் சட்ட திட்டத்துக்கு இசைவாய் ஒரு வீரனாகவும் ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தராகவும் தனது உத்தியோகஸ்தனுடைய சட்டபூர்வமான அறிவுரைகளை தனது சிறப்பு திறமையை கொண்டு செயல்படுத்துகிறவராகவும் இருத்தல் வேண்டும். தேவ பணியின் விரிவாக்கத்தை தாங்குகிறவராக இருப்பதற்கு தன்னலமற்றவராய் தனது வருவாயிலிருந்து ஒழுங்காகவும் முறை பிரகாரமாகவும் காணிக்கை கொடுக்கிறவராயும் இருத்தல் வேண்டும். இரட்சணிய சேனை ஆராதனைகளிலும் பணி சம்பந்தமான சந்திப்புகளிலும் முழு போருடைய அணிகிறவராகவும் இருத்தல் வேண்டும். உலக பிரகாரமான ஆடம்பர அணிகலன்களை ஒருபோதும் அணியாதவராகவும் இருத்தல் வேண்டும். யாருக்கும் கடன்படாதவராகவும் பண விஷயத்தில் நேர்மை உடையவராக இருத்தல் வேண்டும். தன்னுடைய சமயத்தையும் தாளந்துகளையும் உடைமைகளையும் தேவன் தனக்கு தந்த ஈவுகளாக கருதி தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்றும் வளர்ச்சிக்கென்றும் தனது ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணிக்கிறவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தருடைய பொறுப்புணர்வானது மக்களுடைய ரட்சிப்புக்காக வழிநடத்துவதோடு மற்றவர்களுக்கு பயனற்றதான செயல்களுக்கு தன்னை தவிர்க்கிறதாகவும் இருத்தல் வேண்டும். இவ்விதமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர் உலக பிரகாரமான ஆவியை துறந்து சமுதாயத்தின் ஒழுக்க நெறிமுறைகளை தரம் தாழ்த்தும் செயல்பாடுகளை விட்டு விலகி முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ திருமண சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவராக இருத்தல் வேண்டும். புகையிலை எந்த ரூபத்திலும் மதுபானம் மற்றும் தீமை தரும் மருந்துகளை உபயோகிக்கவே கூடாது. ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர் தன்னுடைய தோழமை இரட்சணிய சேனையாருக்கு விரோதமான சர்ச்சைகளை முதலாவது நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லாமல் படைஸ்தல உத்தியோகஸ்தரிடத்திலோ அல்லது டிவிஷனல் தளபதியிடமோ சமர்ப்பித்து அதை சரி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். அது முடியாத நிலையில் அதை சட்டப்படி நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். லோக்கல் உத்தியோகஸ்தர்களின் குறிப்பிட்ட பிரிவுகள்: கோர் சார்ஜன்ட் மேஜர். படைஸ்தல சார்ஜன்ட் மேஜர் படைஸ்தல உத்தியோகஸ்தருக்கு உதவியாயிருந்து எல்லா பரசியமான பணிகளுக்கும் பொதுவான கூட்டங்களுக்கும் மற்றும் படைஸ்தல உத்தியோகஸ்தர் இல்லாத போது டிவிஷனல் தளபதி வேறு ஏதேனும் ஏற்பாடு செய்யாதிருந்தால் அதை ஏற்று நடத்துவதற்கும் பொறுப்புள்ளவராயிருக்கிறார். படைஸ்தல சார்ஜன்ட் மேஜர் அவர்கள் அனுபவம், நல்லெண்ணம், நம்பகத்தன்மை, பயபக்தி உள்ள தியானம் மற்றும் நேர்மையான குணங்கள் நிறைந்தவராயிருத்தல் வேண்டும். படைஸ்தல சார்ஜன்ட் மேஜர் படைஸ்தல உத்தியோகஸ்தருக்கு பொறுப்பாயிருந்து உத்தியோகஸ்தர் இல்லாத போது 2ஆம் ஸ்தானத்தில் இருந்து அவருடைய வழி நடத்திப்பின் கீழ் தனது பணியை செய்ய வேண்டும். தனது பணியை குறித்து அறிக்கை படைஸ்தல உத்தியோகஸ்தரிடம் சமர்ப்பித்து அலுவல் சம்பந்தமான காரியத்தை குறித்து விவாதிக்க வேண்டும்.
படைஸ்தல சார்ஜன் மேஜர் பெரியவர் கூட்டத்தில் வந்திருக்கும் மக்களை சரியாக எண்ணி அதை படைஸ்தல செயலரிடம் கூறி ஆஜர் போட வேண்டும். படைஸ்தல சார்ஜன் மேஜர் எப்போதும் தன்னுடைய போருடையில் CSM என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தோள்பட்டையை அடையாளங்களை தரித்திருக்க வேண்டும். படைஸ்தல செயலர் படைஸ்தலத்தினுடைய செயலர் படைஸ்தல உத்தியோகஸ்தனுக்கு படைஸ்தலத்தினுடைய நிதி, புள்ளி விவரம், ஆவணங்கள், பதிவேடுகள், வஸ்து ஆகிய பணி சம்பந்தமான காரியங்களுக்கு பொறுப்புடையவராயிருக்கிறார். படைஸ்தல செயலர், பொருளாளர் இருவரும் படைஸ்தல நிதி சம்பந்தமான சட்ட திட்டங்களை கண்டிப்புடன் பின்பற்றி அதற்கு பாதுகாவலாக இருக்கின்றன. பொதுவாக படைஸ்தலத்தினுடைய காணிக்கை எண்ணுவது, கணக்குகளை சரிபார்ப்பது, செலவினங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது, வருடாந்திர வரவு செலவு கணக்குகளையும் படைஸ்தல நிதி அறிக்கையையும் ஆயத்தம் செய்து சமர்ப்பிக்க படைஸ்தல உத்தியோகஸ்தனுக்கு உத்தரவாதிகளாயிருக்கிறார்கள். தேவைப்படுமாயின் படைஸ்தல செயலருக்கு உதவி செய்வதற்கு உதவியாளர்கள் நியமிக்கப்படலாம். படைஸ்தல பொருளாளர் படைஸ்தலத்தின் நிதி சம்பந்தமான காரியங்களில் அக்கறை உடையவரும் மக்களை உற்சாகப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். படைஸ்தலத்தின் நிதி சம்பந்தமான விவரங்களை வீரர்களுக்கு தெரிவிப்பதும், படைஸ்தல வீரர்களுடைய தனிப்பட்ட கொடுத்தலை குறித்து பயிற்சியும் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். சேனை பணிக்கென நண்பர்களை நாடவும், அதன் செயல்பாட்டிற்கும் விஸ்தாரத்துக்கும் நன்கொடை பெற்றுக் கொள்ளவும் உத்தரவாதியாயிருக்கிறார். படைஸ்தல நிதி சம்பந்தமான காரியங்களில் மனப்பூர்வமாய் படைஸ்தல உத்தியோகஸ்தருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமூக வேண்டுகோள் அல்லது முறையீடு, தன்னை ஒருத்தல், அறுப்பு காணிக்கை போன்ற சிறப்பு வேண்டுகோள் ஜெயம் பெறுவதற்கு உத்தரவாதியாயிருக்கிறார். இவர் படைஸ்தல செயலருடன் இரட்சணிய சேனை படைஸ்தல நிதி சம்பந்தமான சட்ட திட்டங்களை கண்டிப்புடன் பாதுகாக்கவும் கை கொள்ளவும் செய்கிறார். படைஸ்தலத்தினுடைய கணக்கு பதிவேட்டை அலுவலக ரீதியில் பயன்படுத்த இவர் பொறுப்புடையவராவார். படைஸ்தல செயலருடன் படைஸ்தல உத்தியோகஸ்தருடைய முன்னிலையில் காணிக்கை, நன்கொடை போன்றவற்றை எண்ணவும், தேதி வாரியாக ஒவ்வொரு வருமானத்தையும் படைஸ்தல கணக்கு பதிவேட்டில் எழுதவும் இவரே பொறுப்பாளராவார். இவர் பெற்றுக் கொள்ளுகிற அனைத்து காணிக்கைகளுக்கும் ரசீது போட்டு அவைகளை பாதுகாக்க வேண்டும். வழக்கமாயுள்ள சாதாரண செலவுகள் தவிர மற்ற அனைத்து செலவினங்களுக்கும் படைஸ்தல உத்தியோகஸ்தர், செயலர் ஆகியோரின் சம்மதத்தின்படி டிவிஷனல் தளபதியின் ஒப்புதல் பெற்று செலவுகள் நடத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, 2025 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறப்பான வருடமாய் மாறட்டும். இப்படிப்பட்ட தகுதியான லோக்கல் உத்தியோகஸ்தர்களை கொண்டு இரட்சணிய சேனை 2025 வருடம் முழுவதும் ஆண்டவர் உயர்த்துவாராக. புதிய நன்மைகள் நம்முடைய சேனையின் மத்தியில் உண்டாகட்டும். தேவன் இரட்சணிய சேனையோடு கூட இருக்கிறார்.